நகைக்காக மகள் கொலை. ராணிப்பேட்டையில் பெற்றோர் பரபரப்பு புகார். சாவச்சுட்டானே அந்த படுவா அடிச்சு சாவச்சுட்டானே அந்த கொலகார கும்பிடுறான் குத்துட்டுமே சாவச்சுட்டானே சாமி. நாங்க எங்க போய் சொல்றது? நாங்க என்ன எப்படின்னா பேசிட்டா தானே எல்லாம் தெரியும் சாமி. தெளிவா என் பொண்ணு இன்னைக்கு பேசின பொண்ணு 7:30 மணிக்கு பேசின பொண்ணு மணி 8:45 என்ன பண்ணி பண்ணிட்டாங்களே. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே இளம்பெண் போர்க்கொடி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணமான நாளிலிருந்து கூடுதல் நகை மற்றும் வரதட்சணை கேட்டு கணவர் குணா மற்றும் அவரது குடும்பத்தினர் துன்புறுத்தியதாக போர்க்கொடியின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது மகள் இயல்பான முறையில் இறக்கவில்லை என்றும் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் தெரிவித்து ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து மகளின் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் செந்தில்குமார். அந்த படுவா அடிச்சு சாவச்சுட்டானே அந்த கொலகார கும்பிடுறான் குத்துட்டுமே சாவச்சுட்டானே சாமி. நாங்க எங்க போய் சொல்றது? நாங்க என்ன எப்படின்னா பேசிட்டா தானே எல்லாம் தெரியும் சாமி. தெளிவா என் பொண்ணு இன்னைக்கு பேசின பொண்ணு 7:30 மணிக்கு பேசின பொண்ணு மணி 8:45 என்ன பண்ணி பண்ணிட்டாங்களே. நீதி வேணும். அவனை உள்ள வெளியே விடாது அவங்க 6-7 பேர் சேர்ந்துதான் என் பொண்ணு சாவடிச்சுக்கிறாங்க. நேற்று ராத்திரி கூட கைத்து பிடிச்சி நீச்சு இதெல்லாம் கோல் வெட்டு விழுந்து போச்சுன்னா நகையாட்டு விழுந்து போச்சு. அவனுக்கு நாங்க என்ன சொல்ல அந்த குணா அவன் அண்ணன் சக்கரவர்த்தி, அவன் செல்வம், அவன் நாகராஜ், அவன் சித்தப்பா அவன் நாகராஜ், சக்கரவர்த்தி பொண்டாட்டி கலா, அவன் சென்ராஜ், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என் பொண்ணு பண்ணிக்கிறாங்க. பலப்பட்டங்க தான் பண்ணிக்கிறாங்க. எந்த ஊர் நீங்க? நரசிங்கபுரம். எந்த நரசிங்கபுரம்? தன்வந்திரி கோயில் நரசிங்கபுரம். பிரச்சனை கேட்டு கொடுமை பண்றாங்க. சாவச்சுட்டானே அவன் தூக்கு போட்டு சாவச்சுட்டானே என் பொண்ணு சாவச்சுட்டானே. சின்ன மாடு இந்த பொண்ணு சாவச்சுட்டானே. நாங்க இதுவரை என்ன பேசணும் வாங்க தெரியுமா? தெரியுமா? நாங்க என்ன சொல்லி அழுது என்ன சொல்லி அழுதுட்டாங்க. பாவ பேர் என்னப்பா? பொற்கொடி. 23 வயசு ஆகுது பொற்கொடிக்கு. 2 குழந்தை, 3 வயசுல ஒரு குழந்தை, 1.5 வயசுல ஒரு குழந்தை. நீங்க எப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? 4 வருஷம் ஆச்சு. என்ன பண்றாங்க மாப்பிள்ள? சொத்து எழுதி கூட சொல்றானே. என் கூலி வேலைக்கு போறான். அவன் பேரு ஏதல்மா சொத்து. நீங்க வாலாஜா நரசிங்கபுரமா? சொல்றானே சொத்து எழுது, உன் பொண்ணு பேரு எழுதி வச்சுக்கிட்டே என் பேரு எழுதுன்னு சொல்றானே. உங்க மாவள் பேர் என்ன? குணா. மாப்பிள்ளையாவன் குடும்பம் கொலை பண்ற குடும்பம். அவன் கொலை பண்ற குடும்பம். கொலை பண்ணிட்டாங்களே அந்த கும்பே சேர்ந்து அழிச்சிட்டாங்களே. என் மம்சமே அழிச்சிட்டாங்களே. என் பொண்ணுதான் எங்களுக்கு சொத்து. என் பொண்ணுதான் எங்களுக்கு சொத்து. என் பொண்ணு என் தைரியமே போச்சு. 7:30 மணிக்கு தெளிவா பேசுற பொண்ணு 8-9 மணிக்கெல்லாம் பொண்ணு தூக்கு மாட்டிக்கிச்சுன்னா அவங்க என்ன அடிச்சு சாவடிச்சு மாட்டாங்க. சின்ன குழந்தை பால் குடிக்கிற குழந்தை உனக்கு இது சின்ன எங்க கொண்டு போய்க்கிறாங்க குழந்தைய? பையன் எங்க கிட்ட இருக்கிறாங்க. அந்த குழந்தைய அந்த கும்பு அவங்க எங்க போய் தலைமுறை ஆயிட்டாங்கன்னு தெரியல. எங்க 3 பேர் நாங்க இருக்குது 3 பேர் தான். போஸ்ட்மார்ட்டம் எங்க பண்றாங்க உங்க குழந்தைய? பேலூர் அடுக்கும் பாரு. எப்ப எடுத்து போனாங்க? எப்ப கூட்டு போனாங்க? மணி ஒரு 11 மணிக்கு நைட்டு. எங்க கொடுமையெல்லாம் நீங்க பாருங்க. அந்த சாவுக்கு ஒரு நீதி வேணும். அந்த சாவுக்கு ஒரு நீதி. அந்த கும்பு வெளியே விடாதீங்க. என் கும்பு அந்த வெளியே விடக்கூடாது. என் பொண்ணு எப்படி கதற அழுது வச்சாங்களா அவன் கதற அழுதணும். கையில கதற அழுதணும். என் பாவமெல்லாம் ஓத்திக்கணும். அதுக்கிட்ட போயிருந்தா என் பொண்ணு போச்சா நாங்க எங்க போய் சாவறோம்? நாங்க எங்க போய் அழுது? நாங்க எங்க போய் அழுது? இங்கதான் அழுகிறோம். அந்த சின்ன குழந்தை கேட்ட நாங்க என்ன பதில் சொல்றது? அம்மா கூட அப்படியே கைது பிடிச்சி அனுப்புனா அடிச்சான். என் வீட்டுக்கு வரவா நான் அடிச்சிட்டேன். அப்படிதான் அந்த பொண்ணுக்கு நல்லா போச்சு. அப்படியே
లకాడి ముండా నా బిడ్డ సంపేశ్వరా లకాడి ముండా పాపలు తగిలిపోనా పాపలు తగిలిపోనా కడుగు ఉడికితే నేను ఏం చేసిన కడుగు ఉడికితే సామి నా కడుగు ఉడికితే நீங்க குடிங்க பொண்ணு உடம்பு தாக்காம ஒல்லி ஆயிப்போச்சு அடிச்சு உடம்பு தாக்க உயிரே போச்சு தூக்கு போட்டு செத்துட்டானே சார் என் பொண்ணுக்கு நாயம் வேணும் அந்த குடும்பம் தான் உள்ளே இறக்கணும் பொண்ணு சாவு நீதி ஓணும் நீதி வராது நான் விட மாட்டேன் சொல்றது நான் என்ன சொல்றது வாடி குத்திட்டு நான் என்ன சொல்றது காலையில 7:30 மணிக்கு என் பொண்ணு தெளிவா பேசுற பொண்ணு சின்ராஜ் நாகராஜன் கலா இவங்க தான் என் பொண்ணு கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்களே சா வச்சுட்டாங்க. இன்னும் கொலை பண்ணாங்க, அவங்களே சா வச்சுட்டாங்க. டார்ச்சர் பண்ணி அடிச்சு 10,000 சவரம் போதாதான், ஒரு பிளேட் போதாதான். ஒண்ணுமா என் பேரு எழுதி வைக்க சொல்றானே, என் பொண்ணு பேர் நான் கஷ்டப்பட்டு எழுதி வச்சா என் பேரு எழுதி வைக்க சொல்றானே. பேசி அவனை சொல்லி நாங்க அப்பாவி சார், நாங்க எது ஒன்னாலும் சொல்லுறது அப்பாவி சார். நாங்க எங்க ஜனம் இல்ல, நாங்க 3 பேர் தான், என் பிள்ளை நானு எங்க வீட்டுல 3 பேர் தான், 3 பேர் தான். நான் அந்த குடும்பம் நாங்க அடிக்கிட்டு வந்து சார், அடிக்கிட்டு வந்து சார். செல்வம் எங்களை அடிக்க வந்தாங்க. அவன் போலீஸ்காராம, அவன் திரும்பி போலீஸ்காராம, அவன் போலீஸ் புத்திய காமிச்சாங்க. அடிக்கிட்டு வரானே, மேல வரான்னு அடிக்கிட்டு வரான் சார். என்ன அடிக்கிட்டு வர்றாங்க, ராத்திரி என்ன அடிக்கிட்டு வர்றாங்க. நான் வாய்த்தது கூட பேசலையே, நான் வாய்த்தது கூட நான் எனக்கு மூதே வச்சுச்சு, என்ன தெரியல, எதுவும் பேசலையே. நானே இப்படி பேசலையே. அது சின்ன குழந்தைக்கு நான் பதில் சொல்லுவேன். நான் என்ன பதில் சொல்லுவேன் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம். 4 வருஷமா அந்த குழந்தை நான் தான் வளர்த்து விட்டு அந்த கும்பல அப்பவே அடிச்சு தோத்திட்டாங்களே. இப்ப அண்ணன் ஒண்ணு தம்பி ஒண்ணு எல்லாம் ஒன்னா சேர்ந்து என் பொண்ணை சா வச்சுட்டாங்களே. சாவட்டும், எங்கன்னா இருக்கட்டும், என் பொண்ணுக்கு நீதி வேணும், அந்த சாவுக்கு நீதி வேணும், நீதி வேணும். என் பாவமெல்லாம் ஊத்திக்கினா, என் பாவமெல்லாம் ஊத்தினா என் பொண்ணே சா வச்சுட்டான், தூக்குப்பட்டு சா வச்சுட்டான் சார், தூக்குப்பட்டு சா வச்சுக்கிட்டான். என் நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கட்டும், என் பொண்ணுக்கு நீதி வேணும், நீதி வேணும். என் வயிறு எப்படி எஞ்சுன்னு போதோ அவன் குடும்பம் போகணும், அவன் குடும்பம் போகணும், அந்த குடும்பம் போகணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், படாத துன்பம்